ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீட்டுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அது என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்னு பார்க்கலாம். நேரில் போய் வாங்கினதுனால எக்ஸாக்ட் லிங்க்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஓரளவுக்கு சிமிலராக இருந்தால் கூட அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இதை நம்ம ஸ்நாக்ஸ் இல்லை அரிசி பருப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி 1.8 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். டிரான்ஸ்பரண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த ஷேப்பே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷேப்பில் நான் பார்க்குறேன். ஏர்டைட் லிட் வரும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணால் கூட காற்று போகாமல் இருக்கும். செகண்டும் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வித் லிட்டோட இருக்குது. இதில் 6 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்பைசஸ், நட்ஸ், ஈவன் நம்ம ஜுவல்லரி கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் அக்லரிக் பாக்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. லிட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் லிட்டும் இருக்கிறதுனால உள்ளே வந்து தூசியெல்லாம் படாமல் நம்ம பார்த்துக்கலாம். நான் நட்ஸ் இல்லைனா ஸ்பைசஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ் தான். இது வந்து எக் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் ஹேண்டில் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் லிட்டும் இல்லை. ஸோ டக்கு நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஸோ எக் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில். ஈவன் இதில் வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் நம்மளுக்கு என்ன தேவைன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதில் லிட் இல்லை. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி, கேரட் இல்லைனா ஏதாவது கொத்தமல்லி அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவைப்படாதுன்னா நம்மளோட ஜுவல்லரி, ஹேர் கிளிப்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான். ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்குது. ஹேண்டில் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். ஃப்ரிட்ஜ் ரொம்ப மோசமாக வச்சுருந்தேன். சரி ஓகே, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ன்றதுனால இதுவுமே நீங்கள் ஃப்ரிட்ஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, மேக்கப் ப்ரஷஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். காம்பேக்டாக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்குது. ஓப்பன் ஆர்கனைசர் வித் ஹேண்டிலோடு இருக்குது. ஹேண்டில் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? நல்ல கிரிப்பாகவும் இருக்குது பிடிக்கிறதுக்கு. ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ட்ராயர் ஆர்கனைசர். இதில் 5 செக்ஷன்ஸ் வருது. இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இதில் வந்து இன்னர் சாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதுக்கு வாங்கிலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் வந்து ஜுவல்லரி, பேங்கிள்ஸ், ஆர்டிஃபிஷியலாக பிரேஸ்லெட்ஸ்லாம் வச்சுருப்போம்ல, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேண்ட்ரியில் நம்ம எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் வச்சுருப்போம்ல, மஞ்சத்தூள் அதெல்லாம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிஷ் டவல். இதில் 5 பீசஸ் இருக்குது. இது காட்டன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் தொடச்சி வைக்கிறதுக்கு தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த டவல் யூஸ் பண்ணலான்னு. பட் நான் வந்து ஜிம் முடிச்சுட்டு என்னோடய ஃபேஸை துடைக்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஈவன் உங்களோட கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம். எவ்ரிடே பேசிஸில் யூஸ் பண்ணலாம். பேஸ்டல் கலரில் ரொம்ப சட்டிலாக இருந்தது. சைஸும் குட்டியாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணிக்கிறதுக்கு. உங்கள் பேக்ஸில் வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே இதை வச்சுருக்கணும். சாலிட் டர்னர். பேக்கிங் பண்ணும்போது ஸ்பேட்யூலா யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் குக்கிங்க்கு நான் இந்த மாதிரி டர்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணதில்லை. வீடியோஸில் நிறைய பார்த்தேன். ஸோ வாங்கணும்னு நினச்சேன். அதனால் ஒன்று வாங்கினேன். நான்ஸ்டிக் பேனில் இது யூஸ் பண்ணிக்கலாம். வுடன் ஹேண்டிலோடு இருக்குது. ஏஸ்தட்டிக் ஃபினிஷில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கார்ன் பீலர். பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கார்ன் சாலட்லாம் நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவேன். நம்ம நைஃப்பில் தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். கிரிப் நல்லா இருக்குது. இது கூட லிட்டும் இருக்குது. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்பூன் செட் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 6 வரும். டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பூனோட பிரிண்ட் வந்து ஹேண்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இதை வாங்கியிருக்கேன். ஸ்டீல் ஸ்பூன்ஸுன்றதுனால நல்லா திக்காக ஸ்டர்டியாக இருக்குது. இதே மாதிரி ஸ்மால் சைஸ்லேயும் நான் வாங்கியிருந்தேன். இதுலேயுமே 6 பீசஸ் வரும். ஹேண்டில்ஸில் டிசைன்லாம் இல்லை, ஜஸ்ட் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய பையனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ வெயிட் லாஸ் வீடியோ ஒண்ணு வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில நான் யூஸ் பண்ணியிருக்க பேன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. அது எனக்கே தெரியும். நெறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. இத நீங்க ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணும்போது கேன்சர் வரும். கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுங்கன்னு. அப்பவே நெனச்சேன் அத வாங்கணும்னு. ஸோ அது அப்படியே டிலே ஆயிட்டே இருந்தது. இந்த கடைக்கு போம்போது அப்படியே சேர்த்து வாங்கிட்டேன். இது பிரஸ்டீஜ் பிராண்ட்ல வரும். ஸ்டீல் பேன் தான் இது. நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் 2, 3 பேன் ஸ்டீல்ல. பட் அது கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால தான் அது யூஸ் பண்ணல. அவங்க கிட்ட கேட்டே வாங்கினது அடி பிடிக்காதான்னு. அடி பிடிக்காதுன்னு தான் சொல்றாங்க ஒரு ஒரு வாட்டியும். பட் அத நம்ம யூஸ் பண்ணா தான் தெரியும். யூஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன். பிரஸ்டீஜ் பிராண்டுன்றதுனால நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப பெருசும் கூட. ஸோ நம்ம எல்லா குக்கிங்க்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் செடிக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒன்று இருந்தது. என் பையன் உடச்சிட்டான். ஸோ அதனால ஒன்று வாங்கிட்டேன். டிஒய்ல ரோஸ்மெரி வாட்டர் பண்ணுவோம். அது அதிகமான குவான்டிட்டி பண்ணிட்டீங்கன்னா இதில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வால் ஹூக்ஸ் இது 3 நாப்ஸ் இருக்கு. 2.5 கேஜி வரைக்கும் ஹோல்ட் பண்ணும். நம்ம வார்ட்ரோப்ல வந்து எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் மாட்டணும்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெல்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலரில் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் நிறைய இது மாதிரி வச்சுருக்கேன் வீட்டில். டீ ஃபில்டர் என்னோடது ரொம்ப துருப்பிடிச்சி மோசமாக இருந்தது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது நியூவாக வாங்கியிருக்கேன். துணி காய வைக்கிற கிளிப் 2 செட் வாங்கியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இருக்க நெயில் கட்டர் கட் பண்ணவே மாட்டேங்குது. வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது இங்கே பார்த்தேன். ஸோ வாங்கிட்டேன். 2 பீஸ் வாங்கியிருக்கேன். ஒன்று பையனுக்காகவும் ஒன்று எங்களுக்காகவும் வாங்கியிருக்கேன். டிசைனும் நல்லாயிருக்கு. ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. ஹெஸ் ஹூக் வாங்கியிருக்கேன். 4 பீசஸ் வரும். ஹேண்ட்பேக்ஸ் நீங்கள் தொங்க வச்சுக்கலாம். ஷால் தொங்க வச்சுக்கலாம். கிச்சனில் வந்து ஏதாவது ராட் மாதிரி இருக்குன்னா அதில் இதை மாட்டிக்கிட்டிங்கன்னா கரண்டி கூட நீங்கள் மாட்டிக்கலாம். கிளாஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் வித் லெட்டோட இருக்குது. கொஞ்சமாக குழம்பு கொண்டு போனோன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கொட்டாமல் இருக்கும். சிலிக்கான் லெட் வருது. க்யூட்டான வாட்டர் பாட்டில். ஸோ என்னோட பையனுக்காக. கலர் ரொம்ப நல்லா இருக்கு. குட்டியாக இருக்குது. ஸ்மால் சைஸ்ன்றதுனால அவனுக்கு கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்காது. டாட்லர் ஸ்டேஜில் குட்டி ஸ்ட்ராலாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஒரே சிப்பில் நிறைய குவான்டிட்டி வரும். அவங்க அதிகமான தண்ணியும் குடிப்பாங்க. நம்ம ஜூஸ் எது எடுத்துக்கிறோமோ அதிகமான குவான்டிட்டியும் குடிப்பாங்க. பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குது. பேக் வாங்கியிருந்தேன். 70 ருபீஸ் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டிருக்குல்ல. ஒரு ஏஸ்தட்டிக் ஃபினிஷில் கேர்லி வைப்பில் இருந்தது. அதுவும் பிங்க் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப ப்ரெட்டியாக இருந்தது. பக்கத்தில் எங்கேயாவது போகிறோம், கம்மியான குவான்டிட்டி தான் வாங்க போகிறோம்னா இதை எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நல்லாவும் இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல் பிளாக் கலரில் கூட வாங்கியிருந்தேன். நிறைய ஸ்டஃப் கேரி பண்ணிக்கலாம். பார்க் ஏதாவது என் பையனை கூட்டிகிட்டு போகிறோன்னா செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்கணும். அது கூடவே டவல் டயப்பர்லாம் வச்சுக்கணும். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே கேரி பண்ணுற மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பாக ஓப்பன் பண்ணி தேட வேண்டியதாக இருக்குது. நிறைய ஸ்டஃப் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இது வந்து ஓப்பனில் தான் இருக்கும். உள்ளே என்ன இருக்குன்னு நம்மளால் பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ் கண்டெய்னர். இதில் உட்டன் லெட் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனே பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒன்றாவது வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு வாங்கினது. இதில் நம்ம ஸ்பைசஸ் மசாலாஸ் எது வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். பட் நம்ம பட்டர் ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு வாட்டி வாஷ் பண்ணும்போதும் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அந்த கண்டெய்னரே ஸ்பாயில் ஆகிடும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எது வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட டிசைன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கடைசியாக காஃபி மக் ஒரு பேஸ்டல் கலரில் இருக்குது. உள்ள ஒயிட் கலர் வரும். பிக் சைஸ் இது. க்யூட்டாக இருந்தது. இதுதான் லாஸ்ட் பீஸ். எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆயிருந்தது. இதெல்லாம் தான் நான் வீட்டுக்கு வாங்கியிருந்தேன். லிங்க் இருந்தால் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.